நாம் நம் அடியாருக்கு இறக்கியருளியதில் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தைக் கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் அல்லாத உங்கள் சாட்சிகளை அழையுங்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களால் ஒருபோதும் அதற்கு இயலாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சுங்கள். அது காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நம்பிக்கை கொண்டு நற்செய்வல் செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தில் கீழ ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தோட்டங்கள் இருக்கும். வசனத்தின் பலனிலிருந்து இதுதான் எங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். மேலும் அவர்களுக்கு இது போன்ற ஒன்று வழங்கப்படும். மேலும் அவர்களுக்கு அதில் பரிசுத்தமான துணைவியர் இருப்பார்கள். மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு உதாரணத்தை முன்வைக்க தேவையில்லை. ஒரு கொசு அல்லது அதைவிட சிறியது. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களைப் பொறுத்தவரை இது அவர்களின் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் நம்பாதவர்களைப் பொறுத்தவரை இந்த உதாரணத்தின் மூலம் கடவுள் என்ன வழி தவறச் செய்ய விரும்புகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவன் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான், பலரை வழி தவறச் செய்கிறான். அல்லாஹின் உடன்படிக்கையை அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு முறித்து, அல்லாஹ் இணைக்க கட்டளையிட்டதை துண்டித்து, பூமியில் குழப்பத்தை பரப்பும் தீயவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் வழி தவறச் செய்ய மாட்டான். அவர்கள்தான் நஷ்டவாளிகள்.